சார் இது ரோபோ சங்கர் அந்த பெயிண்ட்டு பண்ணிட்டு அந்த ஸ்டேஜில் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி கவுண்டமணி நகைச்சுவையில் வந்து ஒருத்தர் போட்டிருப்பாரு. அவர் வந்து 300 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த பெயிண்ட்டை தன்னோட உடலில் பூசினார். அது வந்து ரத்தத்தில் கலந்து அதனால அவரோட இறப்பு அப்படின்னு இருந்துச்சு. இவருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மஞ்சகாமலை ஏற்பட அதுதான் முக்கிய காரணம்ன்றாங்க. சொன்ன மாதிரி கவுண்டமணி செந்தில் காமெடி கருப்பு சுபியான்னு நினைக்கிறேன். ஒரு இந்த ஈயம் பூசுறதுல வந்து காமெடி பண்ணிட்டு உடம்பூரா பேசிட்டு பண்ணுவாங்க. அது கெமிக்கல் தானே சார். ரோபோ சங்கர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒருத்தர் சார். அவங்களுடைய ஃபேமிலியே பார்த்தீங்கன்னாலே கலை உலகத்தில் இருந்தவங்க தான். அவருடைய தாத்தாவே பார்த்தீங்கன்னா கலை உலகத்தில் இருந்தவர் தான். அதனுடைய வேலையை தான் நம்ம எப்படியே ஜெயிக்கணும்னு சொல்லி வரும்போது புதுசாக எதாவது பண்ணாதான் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணும்போது அந்த ஈயத்தை பூசிட்டு பண்ணி அந்த ரோபோட்டிக் மாதிரி பண்ணணும் செய்யணும் போது அந்த ரோபோன்ற அடைமொழி பேரே அவருக்கு அதெல்லாம் வந்துச்சு. அதை பட் இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 அடியில் ரோப்பில் கயிறு கட்டி சில வித்தையெல்லாம் பண்ணி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் அவருக்கு வந்து அடுத்து யார் புதுசாக ஒருத்தர் பண்ணுறாங்கிற வாய்ப்பு ஒன்று வந்தது. பட் அது ஒரு கெமிக்கல். அந்த அதை பூசிட்டு பண்ணும்போது அதை வந்து திரும்பி அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக நீங்கள் தேங்காய் எண்ணெயெல்லாம் போட்டால் வராது. இப்போ நம்ம ஃபிலிம் ஷூட்டிங் நடிகர்கள் மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு தான் அந்த மேக்கப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வரும். இப்போ இந்த கெமிக்கலை நீங்கள் பண்ணும்போது இன்னொரு கெமிக்கலை போடுறாரு. டீசலையோ பெட்ரோலையோ போட்டு வாஷ் பண்ணி தொடச்சி எடுக்கிறார். இப்போ நம்ம ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்டீரியல் க்ரீம்னு ஒன்று கொடுப்பாங்க பெயின்னா. அது நீங்கள் பண்ணும்போதே அந்த ஸ்கின் டோனில் உள்ளே போகும்போது அப்போது நீங்கள் இந்த ஸ்கின் டோனில் நீங்கள் அந்த ஈயத்தை நீங்கள் பூசி டீசலையும் பெட்ரோலையும் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அது ஸ்கின் டோன் வழியாக உள்ளே போகும் இல்லையா, அதனுடைய எஃபெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 50% டேமேஜ் ஆகிருக்கு. அதோடு சேர்ந்து நம்ம இப்போ அது நல்ல மனிதர் நண்பர் அவர் இல்லை, உயிரோடு இல்லை. பட் இருந்தாலும் அவரே சொன்ன வார்த்தைகள் குடியில் போய் யாரும் லாக் ஆகிடாதீங்க, வேண்டாம், சோசியல் ட்ரிங்கில் ஆரம்பித்து அப்புறம் ரெகுலர் பண்ணி 24 ஹவர்ஸ் போய் லாக் ஆகிடுவீங்க, வேணாங்கிற அட்வைஸ் அவர் கொடுத்தார். பட் இடையில அந்த ஒரு ட்ரிங்க்ஸ்லேயே அவர் போய் லாக் ஆனார். பட் மறுக்க முடியல அதை. பட் இந்த இடத்துல சொல்லிக்கலன்னா இது மாதிரி மற்ற இழப்புகள் யாரும் வந்துடக்கூடாது, யாரும் பண்ண வேணாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறதை இப்போ நம்ம சொல்ல வரோம். அதோடு சேர்ந்து ஜாண்டிஸ் ஒன்று அட்டாக் ஆச்சு. நீங்கள் 2 ஜாண்டிஸ் எப்பயுமே ஒரு வெளி ஜாண்டிஸ்னு ஒன்று வரும், உள் ஜாண்டிஸ்னு ஒன்று வரும். நிறைய பேர் பழைய ஆட்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் லிவர் ஜாண்டிஸ் வேறு அட்டாக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த லிவர் ஜாண்டிஸ்லாம் இருக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து அந்த ஆர்கனை ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணியிருக்கு. இது நிறைய நாட்கள் அவர் சொல்லவே கிடையாது. கெமிக்கெல்லாம் போட்டு ஆக்ட் பண்ணும்போது கூட சொல்ல மாட்டார். அந்த டைட்டாக இறுக்கம் கொடுக்கும் உங்களுக்கு டைம் எடுக்க சொன்னோம்னா வாய்ப்பு பெறுமோன்ற அளவுக்குலாம் சொல்லாமல் ஆக்ட் பண்ணிட்டு வந்து அதில் வர்ற காசு ஃபேமிலி கொடுத்து எல்லாம் பண்ண சிரமப்பட்டு வந்தவர். அது அவருடைய மரணம் எதிர்பார்க்க முடியாத ஒரு மரணம் தான். பட் அடுத்த இழப்புகள் மாதிரி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.